கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இன்றும் கூட நிறைய குடும்பத்திலே இந்த பொல்லாத சாத்தான் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தனோட இருதயத்தை ஏவி விட்டா போதும், அந்த வீடு ஃபுல்லா நிம்மதியா இருக்காது. கலக்கம், குழப்பம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் உள்ள வந்துடும். இதை எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பழைய வாழ்க்கை அப்படிங்க. இந்த பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். இன்று எத்தனையோ குடும்பத்திலே பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, புது சுபாவத்திலே இருப்பாங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. மார்க்கு 1 அதிகாரம் 12 வசனத்திலே, உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே 40 நாள் உபவாசம் இருக்கும்போது உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களோடும் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவ ஆவியினாலே நம்ம வழி நடத்தப்படும் போது அதுல நமக்கு சமாதானம் இருக்கும். பரிசுத்த ஆவியாரும் நமக்கு துணையா இருப்பார். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு அதுல சமாதானம் இருக்க வேண்டும். இன்னைக்கு இரவு நேரத்தில் என்னென்ன செய்தி சொல்ல போறீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு போகும்படி இயேசு கிறிஸ்துவை ஏவினார். அவர் வனாந்திரத்தில் 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களில் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இப்ப இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏவுறாரா இல்ல சாத்தான் ஏவுறானா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதனுடைய டாபிக் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போது அதுல நமக்கு சமாதானம் காணப்படும். ஆனால் இந்த பொல்லாத சாத்தான் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி, அப்ப சாத்தான் எங்க வாரானோ அங்கே ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பிதான் ஒரு மனுஷனை ரெடி பண்றான். அப்ப இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அது தேவ ஆவியானவருக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோம் அது நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று எழுதப்பட்டது. ஏவி விட்டது. அப்ப சாத்தான் ஒரு மனுஷனை ஆபரேட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆபரேட் பண்ண முடியும். இது பழைய ஏற்பாட்டுல நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் 40 நாள் வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அங்கு காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்ப இந்த 2 காரியங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு நிறைய காரியங்கள் செய்வாங்க. ஆனா எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணும்போது அவனோட வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வந்துடும். இப்ப என் வாழ்க்கையில அப்படி நஷ்டம் வந்திருக்கு. ஆவியானவர் வழி நடத்தும் போது நஷ்டம் வராது, அதுல சமாதானம் இருக்கும். ஒரு குடும்பத்துல சாத்தான் ஜனங்களுக்கு விரோதமா இருதயத்தை ஏவி விடும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே முதல்ல சமாதானம் இருக்காது. ஏன் முதல்ல சமாதானம் இருக்காது அப்படின்னா, இயேசு வந்த வீட்டுல சமாதானம் இருக்கும். சாத்தான் இருக்கிற இடத்துல எப்படி சமாதானம் இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்க்கணும். ஒரு இடத்துல சாத்தான் வந்துட்டான் அப்படின்னாலே அங்க நிம்மதி இருக்காது, பல விதமான குழப்பங்கள் வந்துடும், பல விதமான போராட்டம் வந்துடும். எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த பொல்லாத சாத்தான். அப்ப சில குடும்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினால், கர்த்தருடைய ஆவியானவர்படி ஒரு குடும்பத்துல நடந்தால் அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒரு குடும்பம் தேவ ஆவியினால நடத்தப்படும் போது அந்த வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வழி நடத்துவார், சகல சத்தியத்திலையும் வழி நடத்துவார். அதே போல பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நீதியை பின்பற்றுவாங்க. இது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அந்த குடும்பத்துள்ள காரியங்கள். இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்துக்குள்ள சாத்தான் உள்ள என்ட்ரு ஆனா அப்படின்னாலே ஜனங்களுக்கு விரோதமா எழும்பிடுவான். எனக்கு ஒரு போன வாரம் ஒரு குடும்பத்துல ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சனிக்கிழமை என் கணவர் தண்ணி அடிச்சுட்டு வருவாரு, 3 பிள்ளைகளும் நானும் வெளியதான் படுத்து தூங்குவேன். என்னுடைய 15 வருஷ வாழ்க்கை இப்படி இருக்கு. அவர் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் கெட்ட வார்த்தை, வீட்டுக்குள்ள எனக்கு நிம்மதி இருக்காது, பிள்ளைகள் வெளியதான் படுத்துருக்கோம், நானும் வெளியதான் படுத்துருக்கோம் அப்படின்னாங்க. இது ஏன் ஒரு நைட் நேரத்தில் உள்ள ஒரு காரியங்களுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்தால் அந்த வீடு பிரகாசமா இருக்கும், அந்த வீடு வெளிச்சத்தின் சகலமான காரியத்தில் வெளிச்சம் இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னாலே நம்ம வீடு வெளிச்சமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல துர்க்கிரியை, அசுத்த கிரியை, அருவருப்பான கிரியை, மோகச்சை, காமவிகாரம், வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அது மூலியமா பிசாசு உள்ள வருவானா வரமாட்டானா? நம்ம செய்திக்கு வருவோமே, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வீம்பு உள்ள வந்துட்டுனா போதும், ஒரு வைராக்கியம் உள்ள வந்துட்டுனா போதும், சகல கசப்பு என்று எழுதப்பட்டிருக்கு, சகலமான துர்ச்செயல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறாரா? இந்த பொல்லாத சாத்தான் இருக்கிறானா? பொல்லாத சாத்தான் இருந்தால் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பிக்கிட்டே இருப்பான். நம்ம இருதயத்தை வேற பக்கம் திருப்பிடுவான். இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. அப்ப இந்த பிசாசு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அது பக்கம் திருப்பி இதை செய், அதை செய், அப்படி செய் அப்படின்ட்டு வரும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். நிறைய குடும்பத்திலே தேவ ஆவியினால நடத்தப்பட்டால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், அவனுடைய ஜெப அனுபவம் வித்தியாசமா இருக்கும், அவனுடைய பைபிள் வாசிக்கிற மெத்தட் வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த பிசாசு எங்க உள்ள என்ட்ராரானோ அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த சாத்தான் ஒரு விதையை போடும்போது, ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி ஒரு விதையை போடும்போது அது அந்த மனுஷனையும் பாதிக்கும், அந்த குடும்பத்தையும் பாதிக்கும், அந்த ஜனத்தையும் பாதிக்கும். 1 நாளாகமம் 21:2 அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்ப தாவீது ராஜா என்ன செய்றார் அப்படின்னா, அங்குள்ள ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு அந்த லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த கடைசி காலத்திலே எத்தனையோ ஜனங்களை இந்த பொல்லாத சாத்தான் ஏவி விட்டு நிறைய குடும்பத்துக்குள்ள சண்டைகள், விரோதங்கள் எழும்பி அந்த வீட்டுல நைட் நேரத்துல நிம்மதியா இருக்காது.
இன்னைக்கு காலையில ஒரு குடும்பத்துல ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசினேன். என் வீட்ல எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு பிரதர். சில போராட்டங்கள் இருக்கு. சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா உங்க செய்திய நான் கேட்கிறேன். நான் நல்லா படுத்து தூங்குறேன் பிரதர். எனக்கு சமாதானமா இருக்கு. உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அத சொல்ல தான் நான் உங்களுக்கு அடிச்சேன் அப்படின்னாங்க. அவங்க வேற ஒரு காரியத்துல அடிக்கல. உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா படுத்து தூங்குறேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள தேவ ஆவியானவர் வழி நடத்தினால், அது தேவனுடைய சத்தமா இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசினால், உங்க இருதயத்தினுடைய காரியம் ஃபுல்லா வெளியில போயிரும். தேவையில்லா குப்பைகள்லாம் வெளியில போயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருதயத்துல என்ன வச்சிருக்காங்க? அழுக்கு, குப்பை, அசுத்தம், தீட்டு, பொல்லாப்பு, பொல்லாத யோசனை, மாறுபாடான காரியங்கள், கபடு, அவிசுவாசம், சந்தேகம், இதெல்லாம் இதயத்துல வச்சுக்கிட்டு அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. இருதயத்துக்குள்ளே இந்த சாத்தான் யாருக்காவது விரோதமா எழும்பி இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லி ஏவுறானா, இன்னைக்கு அதுதான் செய்தி. தாவீதை ஏவி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதுதான் நடக்குது. அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தந்திரமான சாத்தான் ஒரு வீம்பை மட்டும் உள்ள போட்டுட்டு போயிடுவான். ஒரு வைராக்கியத்தை மட்டும் போட்டு போயிடுவான். ஒரு இச்சையை மட்டும் போட்டு போயிடுவான். ஒரு அசுத்தத்தை மட்டும் போட்டு போயிடுவான். ஒரு பாவ காரியத்தை மட்டும் உள்ள போட்டு போயிடுவான். ஒரு அக்கிரமத்தை உள்ள போட்டு போயிடுவான். அநியாயத்தை உள்ள போட்டு போயிடுவான். லஞ்சம் வாங்குற ஒரு கேரக்டர் உள்ள போட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? லஞ்சம் வாங்கிட்டு அதுல ஒரு 2 ஜாமான் வீட்டுக்கு வாங்கிட்டு சந்தோஷமா வருவாங்க. அது தேவனுக்கு பிரியமான காரியமா? அது தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட அப்படியா இருப்பாங்க? கிடையாது. அதெல்லாம் தேவ ஆவியே கிடையாது. அது பொல்லாத சாத்தான். அது மரண வழிக்கு நேரம் போயிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு தெரியாது எது தேவ ஆவியினால் நடத்தப்படுறாங்க, எது சாத்தானால நடத்தப்படுறாங்க தெரிய மாட்டேங்குது. வேலை செய்யற இடத்துல ஸ்டாஃப் இல்ல எம்டி இல்ல ஓனர் இல்ல கடையில வேலை பார்க்குற இடத்துல எந்த இடத்துல கேட்டாலும் சரி, அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு விரோதமா எழும்புறாங்க, ஜனங்கள் எழும்புறாங்க, என் வேலைக்கு வேட்டு வைக்கிறாங்க, எனக்கு இந்த வேலையை செய்ய முடியல, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, நான் கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளிநாட்டுக்கு போறக்க பணம் கொடுத்தேன், லஞ்சம் கொடுத்தேன், இதெல்லாம் என்ன கணக்கு? சில குடும்பத்துல தவறான இடத்துல போய் சிக்கி கொள்வாங்க. நிறைய ஜெபகுறிப்பு வரும்போது லஞ்சம் கொடுத்துருவாங்க. வேலைக்காக லஞ்சம். வெளிநாட்டு போறக்காக பெரிய கம்பெனில வேலை வேணும் அப்படின்ட்டு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இஷ்டம் போல கொடுத்துறது. ஒரு வாலிப மகள் ஒரு பெரிய கம்பெனில வேலை வரும்னு சொல்லிட்டு 1 லட்சம் கொடுத்தாச்சு. 1 லட்சமா 2 லட்சமா தெரியல, பணம் கொடுத்தாச்சு. அந்த வேலை கிடைக்கல, பணம் ரிட்டர்ன் தரல. உடனே ஜெபகுறிப்பு. நான் கேட்டேன், லஞ்சம் கொடுத்து அந்த வேலை உங்களுக்கு வேணுமா? இல்ல அந்த பெரிய கம்பெனில போகணும் அப்படின்னா அந்த கம்பெனில ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. சரி, அப்ப அந்த கம்பெனில போய் நீங்க கொடுத்தீங்களா? இல்ல அதுக்கு கீழே இருந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்தோம். அப்ப அந்த பணம் எங்க போகுது அப்படின்னு கேட்டேன். தெரியாது. அந்த வாலிப மகளுக்கு தெரிய மாட்டேங்குது. வயசு பார்த்தா மிஞ்சி போனா 25 வயசு இருக்கும், அவ்வளவுதான். பெரிய கம்பெனில போனா சம்பளம் நிறைய வேணும், அந்த ஆள லஞ்சம் கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்ததாக அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இப்ப நிறைய குடும்பத்துல வீட்டுல தெரியாம லஞ்சம் கொடுக்கிறது. வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, விரோதம் தான் இருக்கு. ஒரு குடும்பத்துல 34 வயசு ஒரு வாலிப மகள் நிறைய டிகிரி வாங்கியிருக்காங்க. நிறைய டிகிரி, ஸ்டேட் லெவல்ல பெரிய ஒரு பொசிஷன். ஆனா அம்மா அப்பா கல்யாணம் முடிஞ்ச ஒரு 10 மாசத்துக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க. 10 மாசத்துக்குள்ள பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை சொல்றான், எனக்கு 34 வயசு ஆகுதுனே, ஏகப்பட்ட மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு, நான் வீட்டுல ஒரே பிள்ளை தான், சொத்து எங்க அப்பா சொத்து இருக்கு, எங்க அம்மா சொத்து இருக்கு, எங்களுக்கு நிறைய சொத்துலாம் இருக்கு, அதுல எந்த பஞ்சமும் இல்லை. மாப்பிள்ளை வந்து ஏகப்பட்ட மாப்பிள்ளை வந்துட்டு போயிட்டு. நான் ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்கல அப்படின்னா, எங்க அம்மா அப்பா 34 வருஷமா பிறந்ததுல இருந்து அவங்க பேசுன நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். நான் தான் எங்க அப்பாட்ட பேசுவேன், நான் தான் எங்க அம்மாட்ட பேசுவேன். நாங்க வெளியில போனா கூட அப்பாட்ட தனியா போவேன், அம்மாட்ட தனியா போவேன்.
எங்க வீடு ஒரு நரகம் மாதிரி தான் இருக்குன்னு. நான் ஏன் கல்யாணம் முடிக்கணும்? அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு ஒண்ணு கணவனுக்குள்ள, அப்படி இல்லைன்னா மனைவிக்குள்ள ஏவி விட்டது. ஜனங்களுக்கு விரோதமா ஏவி விட்டது. கணவன் மனைவிக்குள்ள விரோதமா ஏவி விட்டது. அதான் பிரிவினை, அதான் டைவர்ஸ், அதான் கோர்ட் கேஸ். ஒரு குடும்பத்துல இறங்கி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தேவ ஆவியினால் நடத்தப்படுறாங்க. சமாதானம் பண்ணியோ தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இன்னைக்கு சமாதானம் பண்ற ஜனங்கள் எங்கப்பா? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. எந்த வீடு எடுத்தாலும் அவ பேசல, அவன் பேசல, அக்கா பேசல, தங்கச்சி பேசல, தம்பி பேசல, சொந்தக்காரன் பேசல, இவங்க பேசல, பக்கத்து வீடு தான் சண்டை போட்டான். எல்லாம் ஏவி விட்டது. இந்த பிசாசு யாருக்குள்ளேயா போய் விரோதமா எழுப்பி அந்த ஜனத்தை ஏவி விடும்போது அப்புறம் அந்த இடத்துல நிம்மதியே இருக்காது. 1 நாளாகவும் 21 அதிகாரம் ஒரு முழு அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்தியோ அது மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். ஒருவேளை குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வீட்டுல யாரெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, எதனால ஆப்போசிட்டா மாறினாங்க, அவங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே. அப்ப என்ன ஆவி வீட்டுக்குள்ள இருக்கு? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஏவி விட்டது. சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி. இப்ப எழும்புன யாரு? சொந்தக்காரனா சொக்காரனா கிடையாது. வீட்டுல புருஷனா கணவரோ, வீட்டுல அவங்க கிடையாது. கணவனோ மனைவி அவங்க கிடையாது. மாமியார் மருமகள் கிடையாது. சில வீட்டுல நினைச்சிட்டு இருப்பாங்க என் மருமக பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, என் புருஷன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க. பிரச்சனை யாரு அப்படின்னா சாத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி, அவன் எழும்பிட்டான். தாவீதை ஏவி விட்டது. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இதான்பா பிரச்சனை. அதனால யார் யார் வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை சரி தேவ ஆவினால் நடத்தப்பட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா மார்க்கு 1:12-13 இந்த 2 வசனமே நமக்கு போதும். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அப்ப ஆவியானவர் வந்தால் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். ஏன்? அவர் வனாந்தரத்துல 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவ ஆவியினாலே நடத்தப்படும் போது நமக்கு சப்போர்ட்லாம் இருக்கும். தேவ தூதர்கள் இருப்பாங்க. ஒருவேளை சாத்தானால் சோதிக்கப்பட்டா கூட அங்க தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் ஏவினார். 40 நாள் உபவாசம் இருக்க போறப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழகா அழைச்சு கொண்டு போயிருக்காரு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் நம்மளுக்கு ஏவுறாரா இல்ல இந்த சாத்தான் ஏவுதா? சாத்தான் ஏவும் போது ஜனங்களுக்கு விரோதமா எழும்புவான். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி எழும்பும் போது சமாதானம் அந்த இடத்துல இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் ஏவினால் அதுல தேவ தூதர்கள் இருப்பாங்க. பரலோகம் நமக்கு துணையா இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. நமக்கு சகலமான பாதுகாப்பு உண்டு. இந்த இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலையில எந்த குடும்பத்துக்குள்ள இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டீங்களோ உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம தேவ ஆவியினாலதான் நடத்தப்படுறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இரவு நேரத்துக்காக சின்ன ஜோமணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பில் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. தேவ ஆவியினாலே நாங்க நடத்தப்படணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமா எழும்பி தாவீதை ஏவி விட்டது என்று நாங்கள் வாசித்தோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஏவி நாங்க அந்த வழியில போகணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கானோ அதனுடைய வேர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுட்டெரிக்கப்படட்டும். கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு புது கிருபை தந்து, புது பலனை தந்து, புது ஆரோக்கியம் தந்து, சமாதானத்தை தந்து, இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. கர்த்தருடைய ஆவியான பிள்ளைகளோட கூட இருங்க. கற்பத்தினிய ஜுபீரம் கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசுரிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தாங்க. யாரெல்லாம் தனிமை இருக்காங்களோ கர்த்தர் கூட இருங்க.
சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, யாருமே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிம்மதி இல்லாமல் இருக்குது, பலவிதமான பாவ அடிமையில் இருக்காங்க. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி ஏவல்ல எந்த குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா வானமல்ல பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டு அறிவுறுட்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலடைங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கிருங்க. நீங்க பொறுப்பெடுத்துருங்க. உங்க நாம மட்டுமே விட்டும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து போகிறத கிருபை செய்யுங்க. குறைகள் கூட்டம் மன்னிச்சிருங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர் ஆசிரியங்க. எல்லா நாட்டுல ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். இந்த வாரம் முழு பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கடன் பிரச்சனை கத்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படிடும். நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல அப்ப டிராவலிங்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் ஜுபினாலும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. விசேஷமாக எல்லா குடும்பத்தையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தருடைய ஆவியான கூட இருங்க. உங்க கரத்துல பண்ணிடும். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசுகிற சுஞ்சல பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.